நான் படத்துக்கு கமிட் ஆகி கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் ஆச்சு. அஜித்தை நான் பார்க்கவே இல்லை, அஜித்தை நான் பேசவே இல்லை, எனக்கு தெரியாது. நான் அவரை ஃபஸ்ட்டு டே சாயந்தரம் ஈவினிங் நான் பார்த்த உடனே அவர் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காரு. போய் பார்த்த உடனே நான் வந்து அவர் வந்து எந்திரிச்சுன்னு, சார் நீங்கள் எங்கள் படத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம் சார். நான் தலை உங்களை கண்ணிலே காட்ட மாட்டாங்க நினச்சா கிடைச்சிட்டு. அஜித்துடைய ரீச் வந்து அன்கம்பேரபிள், அது வந்து வேற ஒரு உயரம். ஆனால் அவர் எவ்வளோ தூரம் இறங்கி வர்றாருன்னு எல்லாருக்குமே தெரியாத வந்து ஒரு தடவை அவரை பார்த்தவங்களே சொல்லியிருப்பாங்க. ஒரு 20 நாள் வரை அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சும் போது நான் அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கேன்னு எனக்கே ஒரு டவுட் உண்டு. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டுங்கிறத அவங்க தான் சொல்லணும், நம்ம சொல்ல சரியா இருக்காது. நம்ம வந்து அது இந்த மாதிரி உயரத்தில் இருக்கிறவங்க நம்ம ஃப்ரெண்டு தான், அஜித் நம்ம ஃப்ரெண்டு தான் பாடி நம்ம அது அவர் சொன்னா தான் சரியா இருக்கும். ஆனா அப்படி ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தாரு. அது வந்து சொல்லணும். 2 நாள் முன்னாடி ஒரு மெசேஜ் போட்டிருந்த போது சார் சொன்ன முதல் வார்த்தை உடனே லைன்ல வந்துட்டாங்க. நான் ஒரு மெசேஜ் போட்டேன், உடனே லைன்ல வந்துட்டாங்க. லைன்ல வந்து சொன்னது, என்ன சார் ஃபார்முலா மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா, அப்ப நமக்கு எப்படி ஒரு இன்ஃபீரியாரிட்டி ஏற்படும், ஐயோ தலை நம்ம வந்து ஃபார்முலா போயிட்டோமோ அப்படின்னு. அப்ப நான் உன்னை ஃப்ரெண்டுன்னு வச்சுட்டு இருக்கேன், நீ என்ன ஒழுங்கா எப்படி மெசேஜ் போட்டுருக்க அப்படின்னு அந்த இடம் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப சுவையானது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுப்பாரு. எந்த ரோல் பண்றாங்க, யாரா இருக்கிறாங்கிறதுல. இப்ப நான் வந்து ஒரு மீடியாவில் ஏற்கனவே இருக்கிறேன், என்னைய வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன ரோல் பிளே பண்றவங்க, ஃபர்ஸ்ட் டைம் ரோல் பண்றவங்களுக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான். அப்போ வந்து அவர் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் வந்து ரொம்ப கூலா கொடுத்திருந்தாரு. முதல் நாள் உள்ள நுழையும் போது நான் படத்துக்கு கமிட் ஆகி கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதம் ஆச்சு. அஜித்தை நான் பார்க்கவே இல்லை, அஜித்தை நான் பேசவே இல்லை, எனக்கு தெரியாது. நான் அவரை ஃபர்ஸ்ட் டே சாயந்தரம் ஈவினிங் நான் பார்த்த உடனே அவர் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காரு. போய் பார்த்த உடனே நான் வந்து அவர் வந்து எந்திரிச்சுன்னு, சார் நீங்கள் எங்கள் படத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம் சார். நான் தலை உங்களை கண்ணிலே காட்ட மாட்டாங்க நினைச்சா கிடைச்சிட்டு. படத்தில் நீங்கள் நடிக்கிறேன்னு சொன்னாங்க, கண்ணிலே காட்டலே நினைச்சிருந்தேன். அது மாதிரி அது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுச்சு. எப்போ நம்ம பார்ப்போம், எப்போ நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஹி வாஸ் so ஃப்ரெண்ட்லி, ஹானஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்லினா நம்ம படத்தில் நடிக்கிறாரு, நம்ம வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ரியல் ஃப்ரெண்ட்ஷிப். பல சந்தர்ப்பங்களில் இந்த டயலாக் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் போதெல்லாம் வந்து, சார் இது இப்படி சரியா இருக்குமா சார், இது இப்படி சரியா இருக்குமா சார், இப்படி தானே சார் அர்த்தம், இது எப்படி சார் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு he was seriously discussing with me. அவர் நீ நாட் 27 வருஷம் சீனியருக்கும் முந்தானத்து உள்ள வந்தவனுக்கும் அதுல வந்து எந்த சம்பந்தமுமே இல்லை. ஆனா அவர் வந்து அந்த ஒப்பீனியன் அந்த ஹானஸ்டா கேட்கறது, ஷேர் பண்றது பாத்தீங்களா, அது வந்து உங்களை எடுத்துக்கிறது பாத்தீங்களா, தட் வாஸ் வெரி ஆசம். அஜித்துக்கு நான் ஃப்ரெண்டான்னு தெரியாது, ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க நான் ட்ரை பண்ணுவேன். நாங்க எல்லாருமே சேர்ந்து டென்னிஸ் பால்ல கிரிக்கெட் விளையாடணும். அது அவர் வந்து சாதாரணமா பந்து பொறுக்கி போட்டு கீப்பரா உட்காந்துட்டு பவுலிங் போட்டு பேட் பண்ணிட்டு அவுட் ஆகிட்டு கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணி, இதெல்லாம் வந்து நீங்க கற்பனை பண்ண முடியாது. நீங்க வந்து இது விளையாண்டுருக்கு எல்லாருக்குமே அஜித்தானா பந்து போறோம், அஜித் பேட் பிடிக்கிறாரு இப்படி போடுறாங்க அப்படின்னு அவுட் ஆகாம போடணும். அவர் வந்து ரொம்ப கேஷுவலா இருக்காரு, நம்மள கேஷுவலா இருக்க மாட்டாரா, அந்த மாதிரி அவ்வளவு கேஷுவலா இருக்கிறாரு. அவர் நிறைய ஃபன் பண்ணிட்டே இருப்பாரு, எல்லார்ட்டையுமே பேசுறதுல வைக்கல. அதாவது அந்த செட்டுக்குள்ள வேற அஜித்துங்க, செட்டுக்கு வெளியே வேற அஜித்துங்க. நீங்க அதுல வந்து கிளியரா, செட்டுக்குள்ள வந்து நோ ஃபன், அங்கே கேமே கிடையாது. அது சரியா வந்திருக்கா வந்து டிஓபிட்ட கேட்குறது, டைரக்டர் கேட்குறது, என்கிட்ட கேட்குறது, அப்படி மாற்றி சார் சரியா இருந்துச்சு சார், அது பார்த்தீங்கன்னா சார் அது சரியா வேறு மாதிரி பண்ணிருக்கணும் சார், இப்படி பண்ணிருக்கணும் சார், அங்கே கண்ணை பிளிங்க் பண்ணிட்டேன் சார், நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக சொல்லி பார்ப்போம் சார், இப்படி பண்ண இப்படி அங்கே இதே போல போகும். ஃபஸ்ட் டே ஈவினிங்கில் வந்து ஒரு 4 மணி வாக்கில் நான் வந்து அந்த ஃப்ரேம் எடுக்கணுங்கிறனால நான் வந்து டைலாக் வந்து ஃபுல்லாக மாறி கையில் பேப்பர் வச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டே போகிறேன். நான் அப்போ வந்து சார் எல்லாரும் 5 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ என்னை பார்த்துட்டு, எப்படி இருந்த பாண்டே சார் இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு. ஆமாம் எல்லாம் சேர்த்து கெடுத்து விட்டு சொல்லுங்கள்ல, சிரிக்க ஊரே சிரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்.